Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அதிகமா எனக்கு கமெண்ட் பண்ணவங்க இந்த क्वेश्चन தான் அதிகமா கேட்டாங்க. கோகோ பவுடர் இல்லாம ஃபவுண்டேஷன் செய்யறது எப்படி செய்யலாமா அந்த மாதிரி தான் கேட்டாங்க. நான் இந்த வீடியோல கோகோ பவுடர் இல்லாம ஃபவுண்டேஷன் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாய்ஸ்சரைசேஷன் எடுத்துக்கோங்க. நீங்க எது யூஸ் பண்றீங்களோ அந்த மாய்ஸ்சரைசேஷன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மாய்ஸ்சரைசேஷன் இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற ஃபேர்னஸ் க்ரீம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டால்கன் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ஸ்பெம் பேபி டால்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பான்ஸ் இதில் ஏதாவது பேபி பவுடர்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ பவுடருக்கு பதிலாக காஃபி பவுடர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் ஷேட் வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் என் ஷேட் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோகோ பவுடருக்கு பதிலாக கோகோ பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த இது பண்ணுங்கள். கோகோ பவுடர் வச்சு நான் எப்படி ஃபவுண்டேஷன் செய்யுதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் வார்ம் பண்ணிட்டோன்னா இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக டர்மரிக் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபவுண்டேஷன் நீங்கள் செய்யும் போது ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதில் டால்கன் பவுடர் இருந்தால் அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசேஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஷேடுக்கு வந்துடும். நீங்கள் ரொம்ப டஸ்கியாக இருந்தீங்கன்னா நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஷேடுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்ற போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் 1 வீக் ஒன்ஸ் மட்டும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் கவரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஃபுல் கவரேஜ் கிடைக்காது. இந்த ஃபவுண்டேஷன் மீடியம் கவரேஜ் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிஐஒயோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.